வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. எலோ டாக்ரோப்பை குத்துச்சண்டையில் தங்கம் வென்ற இந்திய வீரர்கள் யார்? ஆப்ஷன் ஏ நிகாட் ஜரீன், ஆப்ஷன் பி மீனாட்சி, ஆப்ஷன் சி அனாமிகா, ஆப்ஷன் டி மனிஷா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் பி. கஜகஸ்தானில் நடைபெற்ற எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் பெண்களுக்கான 52 கிலோ பிரிவில் இந்தியாவின் நிகாத் ஜரீன் மற்றும் 48 கிலோ பிரிவில் மீனாட்சி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ மேரி கோம், ஆப்ஷன் பி வினேஷ் போகாட், ஆப்ஷன் சி தீப்தி ஜீவான்ஜி, ஆப்ஷன் டி மானசி ஜோஷி. சரியான பதில் ஆப்ஷன் சி தீப்தி ஜீவன்ஜி. ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தீப்தி ஜீவன்ஜி பெண்களுக்கான 400 மீட்டர் பந்தயத்தில் 55.06 வினாடிகளில் ஓடி உலக சாதனையாக செய்து இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்றார். இரண்டாவது கேள்வி. 90 வயதில் விண்வெளி சுற்றுலா சென்ற முதல் கருப்பின விண்வெளி வீரர் யார்? ஆப்ஷன் கே குவைன் ப்ளூஃபோன், ஆப்ஷன் பி மைக்கேல் காலின்ஸ், ஆப்ஷன் சி அர்னால்டோ டமாயோ மெண்டேஸ், ஆப்ஷன் டி எட் ட்வைட். சரியான பதில் ஆப்ஷன் டி எட் ட்வைட். அமெரிக்காவின் முதல் கருப்பின விண்வெளி வீரர் எட் ட்வைட் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் மூலம் விண்வெளி சுற்றுலா சென்றார். மூன்றாவது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்குள் சவுதி அரேபியாவில் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டரை எந்த நிறுவனம் நிறுவ உள்ளது? ஆப்ஷன் ஏ ஐபிஎம், ஆப்ஷன் பி பாஸ்கல், ஆப்ஷன் சி கூகுள், ஆப்ஷன் டி டிசிஎஸ். சரியான பதில் ஆப்ஷன் பி பாஸ்கல். பாரிஸை மையமாக கொண்ட குவாண்டம் கணினி தொடக்க நிறுவனமான பாஸ்கல் 2025ஆம் ஆண்டுக்குள் சவுதி அரேபியாவில் முதல் குவாண்டம் கணினியை நிறுவ சவுதி அரேபியா எண்ணெய் நிறுவனமான அரம்கோவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. நான்காவது கேள்வி. சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட அம்பாஜி ஒயிட் மார்பிள் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி ஹரியானா. சரியான பதில் ஆப்ஷன் சி குஜராத். குஜராத்தின் அம்பாஜியில் வெட்டப்படும் பளிங்கு கற்களுக்கு சமீபத்தில் மத்திய அரசால் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது அதன் தனித்துவமான சாம்பல் அல்லது பழுப்பு நிற நரம்புகளுடன் கூடிய அழகிய வெள்ளை நிறத்திற்கு புகழ்பெற்றது. ஐந்தாவது கேள்வி. தைவான் அதிபராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ வில்லியம் லாய் சிங் தே, ஆப்ஷன் பி சாய் இங் வென், ஆப்ஷன் சி மா இங் ஜியோ, ஆப்ஷன் டி சென் சுய் பியான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ வில்லியம் லாய் சிங் தே. வில்லியம் லாய் சிங் தே மே 20ஆம் தேதி தைவானின் புதிய அதிபராக பதவியேற்றார். தைவான் தனி நாடாக பிரிந்த பின் 1996ஆம் ஆண்டு முதல் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது கேள்வி. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இகா ஸ்வியாடெக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி போலாந்து, ஆப்ஷன் சி செர்பியா, ஆப்ஷன் டி கஜகஸ்தான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.